இந்த மாதிரி கொத்துக்கறி கிரேவி பண்ணோன்னே காலி ஆயிரும். காலிஃப்ளவர் கொத்துக்கறி பண்ணலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கறியில் வந்து நான் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு காலிஃப்ளவரில் பாதி எடுத்திருக்கேன். மீதியை இன்னொரு டிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். காலிஃப்ளவரும் கொத்துக்கறியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். 10 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, பட்டை 3, கிராம்பு 4 இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கருவேப்பிலை இலைகள், 4லேருந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அது கூடவே 3 இல்லைன்னா 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு மிக்சியோட வாட்டர் போட்டு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி வந்துடும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொத்துக்கறியை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூடவே போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். கொஞ்சமாக உப்பு பத்தல, உப்பு போட்டிருக்கேன். மட்டன் நல்லா வெந்து கிரேவி ஆகி எண்ணெய் நல்லா மேலே வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலிஃப்ளவர்லாம் அது கூட கொஞ்சமாக கிரேவி இருக்கும்போதே போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் காலிஃப்ளவர் வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு காலி ஆயிரும் இந்த காலிஃப்ளவர் பொரியல்.